எக்குலமும் போற்றுகின்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ஹீரோவாகவே வாழ்ந்து காட்டியவர். உடல் வலிவும் மனத்திடமும் முகப்பொலிவும் ஈடிலையில்லா பேரழகும் இயற்கையாகவே வாய்க்கப் பெற்றவர். ஒரு முறை அமெரிக்க தேசத்தின் அழைப்பை ஏற்று 1974 அவர் அமெரிக்கா செல்கிறார். அங்கே ஜார்ஜ் வாஷிங்டன், நியூயார்க், சிகாகோ, பென்சில்வேனியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செல்கிறார். ஒரு நாள் நியூயார்க் துறைமுகத்தில் லிபர்டி தீவில் அமைந்துள்ள சுதந்திர தேவி சிலையை பார்ப்பதற்காக அங்கே செல்கிறார். அது 305 அடி, அதாவது 93 மீட்டர் உயரம் கொண்ட உலகிலே பிரசித்தி பெற்ற செப்பு சிலையாகும். சுமார் 139 படிக்கட்டுகளை கொண்ட அந்த சிலையை அவ்வளவு எளிதில் நடந்து சென்று அடைய முடியாது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக வேகமாக, விரைவாக, எவ்வித களைப்பும் இல்லாமல், இளைப்பும் இல்லாமல் நடந்து செல்கிறார். உடன் வந்தவர்களெல்லாம் பின்தங்கிவிட பயணத்தை நிறுத்தி கொள்ளுகிறார்கள். புரட்சி தலைவரோ அசராமல் உச்சிக்கே சென்று அங்கே அனாவசியமாக மிகுந்த ஈடுபாடோடு கீழே திரும்புகிறார். குறிப்பாக மிக சிறப்பாக 57 வயதுடைய புரட்சி தலைவர் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இளைஞரை போல வாலிப மிடுக்கோடு அப்படி வந்து சேர்ந்தது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. குறிப்பாக உடன் சென்ற டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் அவருடைய மனதிலே ஒருபுறம் ஆனந்தம், மறுபுறம் வியப்பு. ஏன், இதை கேட்கிற உங்களுக்கும் தானே ஆச்சரியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.